வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் தற்பொழுது குடியிருப்புகள் திறப்பு விழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்க வரும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். 776 அடுக்குமாடி குடியிருப்புகள் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 776 அடுக்குமாடி குடியிருப்புகள் திறப்பை தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். 26 கோடி கட்டப்பட உள்ள 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகளும் தொடங்கப்பட உள்ளதாகவும் தற்பொழுது தகவலானது கிடைத்துள்ளது. மேலும் 147 கோடியில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 776 கட்டடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்தார். அதன் காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் இந்த குடியிருப்புகளை தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிஎம்டிஏ சார்பில் ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் கட்டப்பட்டு வரக்கூடிய 776 புதிய வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக 776 குடியிருப்புகள் கொண்ட ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் உள்ள இந்த குடியிருப்புகள் தனியார் குடியிருப்புகளுக்கு நிகராக நீச்சல் குளத்தை தவிர மற்ற அனைத்து தேவைகளும் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் படைப்பகம், நூலகம், சமுதாய கூடம், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியான உடற்பயிற்சி கூடம், நடைப்பயிற்சிக்கான நடைபாதை, பொழுதுபோக்கிற்கான அமர்விடங்கள் ஆகியவை இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே இடத்தில் நியாய விலை கடைகள், பொருட்கள் பெறும் வசதியும், நியாய விலை கடைகள், அங்கன்வாடி உள்ளிட்ட அனைத்தையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக இந்த தனியார் கட்டடத்திற்கு இணையாக இந்த வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடியிருப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். மொத்தமாக 147 கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக தண்ணீர் தொட்டி தெருவில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, துறை செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் தற்பொழுது குடியிருப்புகள் திறப்பு விழாவை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்க வரும் காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். 776 அடுக்குமாடி குடியிருப்புகள் முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 776 அடுக்குமாடி குடியிருப்புகள் திறப்பை தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். 26 கோடி கட்டப்பட உள்ள 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகளும் தொடங்கப்பட உள்ளதாகவும் தற்பொழுது தகவலானது கிடைத்துள்ளது. மேலும் 147 கோடியில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள 776 கட்டடங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தற்பொழுது திறந்து வைத்தார். அதன் காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்து வருகிறோம். மேலும் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் இந்த குடியிருப்புகளை தற்பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சிஎம்டிஏ சார்பில் ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் கட்டப்பட்டு வரக்கூடிய 776 புதிய வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். குறிப்பாக 776 குடியிருப்புகள் கொண்ட ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் உள்ள இந்த குடியிருப்புகள் தனியார் குடியிருப்புகளுக்கு நிகராக நீச்சல் குளத்தை தவிர மற்ற அனைத்து தேவைகளும் கொண்டதாக அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் படைப்பகம், நூலகம், சமுதாய கூடம், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியான உடற்பயிற்சி கூடம், நடைப்பயிற்சிக்கான நடைபாதை, பொழுதுபோக்கிற்கான அமர்விடங்கள் ஆகியவை இதில் இடம்பெற்றிருக்கிறது. அதே இடத்தில் நியாய விலை கடைகள், பொருட்கள் பெறும் வசதியும், நியாய விலை கடைகள், அங்கன்வாடி உள்ளிட்ட அனைத்தையும் ஒருங்கிணைத்து
சிறப்பாக இந்த தனியார் கட்டடத்திற்கு இணையாக இந்த வளாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குடியிருப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். மொத்தமாக 147 கோடி ரூபாய் செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளை தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். இதன் தொடர்ச்சியாக தண்ணீர் தொட்டி தெருவில் 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர் பாபு, துறை செயலாளர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் முக்கிய அதிகாரிகளும் பங்கேற்றுள்ளனர்.